எடுத்து லைவாவே கேட்டுக்கோங்க நீங்க. சரிங்களா? கொடுமுல இருந்து வரங்க. என் பேர் ரேணுகா தேவிங்க. உங்களுடைய பழைய சாரி வந்து இங்க கொண்டு வந்திருக்கீங்க. கிழிஞ்சிருந்தாலும் நீங்க வாங்கிக்குவீங்க. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நாரா கிழிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. கடப்பாக்கல்ல எடுத்து இப்படி தேய்ச்சிங்கன்னா ஒயிட் நேரம் வருதுங்களா? இது வந்து ஒரிஜினல் ஜரிகைங்கண்ணா. உங்க ஷாப்பை பொறுத்த வரைக்கும் பழைய பட்டு புடவைகள்லாம் 70,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறீங்கண்ணா. இது நிஜமா உண்மையா தானே பிரதர்? நீங்களே உரைச்சு பாருங்க, வெள்ளையா வருதுங்களா? ஆமா, பியூர் வெள்ளி ஜரிகைங்கண்ணா. 80 வருஷம் சேலைங்கண்ணா. அடேப்பா. அந்த கஸ்டமரோட ஃபுல்லா நல்லா வியூ பண்ணி வச்சுக்கோங்கண்ணா. அந்த கஸ்டமர் எவ்வளவு ஜெனியூல் பர்சன். இது கொட்டடின்னு சொல்லுவோங்கண்ணா. பெரிய பார்டருங்கண்ணா. இங்க பாருங்க, 1 அடி பார்டரு. உங்களுக்கு மேரேஜ் நீங்க போய் சாரி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா பியூர் வெள்ளி ஜரிகையா வாங்குங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது ஈரோட்டில் இருக்கிற ஸ்ரீ காஞ்சி தங்கமயில் பட்டு சென்டர் தாங்க. இந்த கடைக்கு வர்றதுக்கு 3 வழிகளுக்கு. முதல் வழி இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த பிஎஸ் ரோட்டில் சுப்ரீம் லாட்ஜ் இருக்கும். சுப்ரீம் லாட்ஜ் பக்கத்துலேயே விஆர் சில்க்ஸ் இருக்கும். அந்த விஆர் சில்க்ஸ் நேர் ஆப்போசிட்டில் நேதாஜி காம்ப்ளெக்ஸ். இதில் முதல் மாடல் லொக்கேட் இருக்காங்க. இப்போது 2வது வழி பார்த்தலாம் வாங்க. இது வந்து மணிக்குண்ட் ரோடு. மணிக்குண்ட் ரோடு வந்து ஜஸ்ட் அது கொஞ்சோண்டு நடந்து வந்தீங்க அப்படின்னா நியூ நேதாஜி காம்ப்ளெக்ஸு. அடையாளத்துக்கு உங்கள் 2 ஸ்டெப்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய பட்டு புடவைகள்லாம் இது பண்ணியிருக்காங்க. ஸோ கூட அடிஷனல் போகிற வழி எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே சாரீஸாக போட்டிருப்பாங்க. ஸோ உள்ள படியேறி வந்தோன்னுமே உங்களுக்கு மொதல் கடையாகவே கொடுத்துருக்காங்க, ஸ்ரீ காஞ்சி தங்கமயில் பட்டு சென்டர். இப்போ நம்ம நின்றுக்கிறது வந்து 3வது என்ட்ரன்ஸ். அதாச்சும் சும்மா கேமரா சரி திருப்பி காட்டுங்களேன். ஸோ அந்த ரோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ் பார்க் ரோடு. அப்படியே கேமரா சரி திருப்புங்க. ஸோ இது வந்து முன்ன சொன்ன மாதிரி மணிக்குண்ட் ரோடு. 2த்துக்கும் நடுவில் சின்ன ஒரு சந்து வருது. இந்த சந்து வழியாக வந்தீங்கனாலும் படிக்கட்டில் ஏறி போய்க்கலாம். நான் முன்ன சொன்ன மாதிரி இதுலேயும் படிக்கட்டு ஏறி வந்தீங்க அப்படின்னா மொதல் கடையாகவே கொடுத்துருக்காங்க. 3 வகையான அட்ரஸும் பார்த்து முடிச்சிட்டிங்க. அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக நம்ம கூட பிரதர் இருக்காரு. பிரதர் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க பிரதர்? நல்லா இருக்காங்கண்ணா. நீங்க நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கிறேன். உங்க ஷாப்பை பொறுத்த வரைக்கும் பழைய பட்டு புடவைகள்லாம் 70,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறீங்கண்ணா. இது நிஜமா உண்மையா தானே பிரதர்? உண்மைதான். எல்லா சாரியும் 70,000 ரூபாய்க்கு போகும்னு சொன்னீங்கன்னா அதுதான் கரெக்டுங்கண்ணா. நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து 70,000 ரூபாய்க்கு போகுமா? எல்லா சாரியும் 70,000 ரூபாய்க்கு போகும்னு கேக்குறீங்களா? அப்படி கிடையாதுங்கண்ணா. ஒரு 500 ரூபாயில இருந்து 70,000 ரூபாய் வரைக்கும் போகுங்கண்ணா. எது 500 ரூபாய்க்கு போகும், எது 50,000 ரூபாய்க்கு போகும், எது 70,000 ரூபாய்க்கு போகும், எது 5,000 ரூபாய்க்கு போகும், 10,000 ரூபாய்க்கு போகும் பார்க்கலாங்க. அதாவதுங்கண்ணா, நம்ம கிச்சன்ல இருக்குல்லீங்கண்ணா கடப்பாக்கல். ஆமாங்க, அந்த கடப்பாக்கல் தாங்கண்ணா இந்த கல். ஓகே, சரிங்களா? கடப்பாக்கல்ல எடுத்து இப்படி தேய்ச்சிங்கன்னா ஒயிட் நேரம் வருதுங்களா? ஆமாங்க. இது வந்து ஒரிஜினல் ஜரிகைங்கண்ணா. இப்போ உதாரணத்துக்கு இது வந்து எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சாரி ஏதாவது? ஆனா இந்த சாரி வந்து இருக்குல்ல ஒரு 30 வருஷங்களா. இதுல ஜருகை வந்து பெரிய லெவல்ல இல்லைங்கண்ணா. ஒரு சின்ன சைடு 1 சைடு பார்டரு. ஆமா, பிளஸ் முந்தி பாத்தீங்கன்னா சீரடி முந்தியும் போகும். இத நாங்க மேனுஃபேக்சரிங் வாங்கிக்குவீங்க. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நாரா கிழிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. இது நாங்க மேனுஃபேக்சரிங் பண்ணனால இதெல்லாம் எங்களுக்கு ஒரு சில டீடைல்ல தெளிவா சொல்றோம். அதாவது சிங்கிள் சைடு பார்டர் பிளஸ் சீரி இது மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 500 ரூபாய் போகுங்கண்ணா. இது மாதிரிலாம் இருந்தா ஒரு 8,000 ரூபாய் அந்த கேட்டகரியில போகுங்கண்ணா. இப்போ இந்த சாரி வந்து 500 ரூபாய், நீங்க இந்த சாரி வந்து 8,000 ரூபாய்ங்கறீங்க. ஆமாங்கண்ணா. இதுல வந்து என்ன வித்தியாசம்னா டபுள் சைடு பார்டருங்கண்ணா. டபுள் சைடு பார்டருங்களா? டபுள் சைடு பார்டர் பிளஸ் முந்தி பிளஸ் உடல் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இது மாதிரி கட்டன் செக்குடு. ஓகே, செக்குடு டைப் போட்டிருக்குங்களா? இது மாதிரி இருந்தா ஒரு 8,000 ரூபாய் தரலாங்கண்ணா. இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேங்கண்ணா ஒரு 15,000 ரூபாய் டு 20,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்கலாங்கண்ணா. இது கொட்டடின்னு சொல்லுவோங்கண்ணா. பெரிய பார்டருங்கண்ணா. இங்க பாருங்க, 1 அடி பார்டரு. உடம்பு ஃபுல்லா இருக்குல்லைங்க, புட்டாஸ் மாதிரி இருக்குங்களா? தெரியுதுங்களா? கோல்டு கலர்ல மின்னது பாத்தீங்களா? இது கோல்டு கிடையாதுங்கண்ணா, ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் ஜரிகை. சில்வர் ஜரிகை, ஆமாங்கண்ணா. இங்க பாருங்க, இதை இப்படி நீங்க தேய்ச்சிங்கன்னா கூட ஒயிட் நேரம் வருதுங்களா? ஆமா, லைட்டா வருதுங்களா? இது ஏன் லைட்டா வருதுன்னா இது உடம்புல வந்து அவ்வளவுதான் ஜருகை இருக்கும். அதே முந்தியில பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பார்டர்ல பாத்தீங்கன்னா நல்லா அடர்த்தியா இருக்கும். சரிங்களா? இதுதான் வித்தியாசம். இது பாத்தீங்கன்னா பனாரஸ், காசி பனாரஸ். உங்களுக்கு நூல் மாதிரி இருக்குங்களா? ஆமா, நூல். நீங்க ரியாலிட்டியா பாருங்க, நூல் மாதிரி தான் சொல்லுவீங்க. ஆனா நீங்க உங்க கையாலே நீங்களே உரசி பாருங்க. நீங்களே உரசி பாருங்க, வெள்ளையா வருதுங்களா? ஆமா, பியூர் வெள்ளி ஜரிகைங்கண்ணா. ஓ ரைட், பியூர் வெள்ளி ஜரிகை. ஆனா பாத்துக்க அது மாதிரி தெரியல. சுத்தமா நூலுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா பியூர் வெள்ளி ஜரிகைங்கண்ணா. இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 15,000 ரூபாய் வரைக்கும் போகுங்கண்ணா. அதே இதுவும் காசி பனாரஸ் தாங்கண்ணா. அது ஒரு வகையான பனாரஸ், இது ஒரு வகையான பனாரஸ். டபுள் சைடு பார்டர், நூல் மாதிரிலாம் தெரியலீங்களா? நேச்சுரலாவே ஜருகை மாதிரி இருக்குங்களா? ஆமா, இது மாதிரி இருந்துச்சுன்னா இருக்குல்லைங்க ஒரு 20,000 ரூபாய்க்கு மேல போகும். 20,000 ரூபாய்க்கு மேல, 20,000 ரூபாய்க்கு மேல போகும். இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜருகை.
ஆமா தெரியுதுங்களா, ஃபுல்லா இருக்குதுங்க ஜரிகை. இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இருக்கு இல்லைங்கண்ணா, ஒரு 35,000 ரூபாய் பணம் வாங்கிக்கலாம்ண்ணா. பாத்துக்குங்கண்ணா, இதோட இயர்ஸ் வந்து இருக்கு இல்லைங்கண்ணா, மினிமம் 80 இயர்ஸ் ஆச்சு. 80 வருஷம் 80 வருஷம் சேலைங்கண்ணா. 1 கிலோ 300 கிராம் வந்துச்சுன்னா இருக்கு இல்லைங்கண்ணா, எடுத்துட்டு வாங்கினா 70,000 ரூபாய் வாங்கிக்கோங்கண்ணா. கையோட வாங்கிக்கோங்கண்ணா. அதே இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் வெயிட் போட்டு எடுத்துக்குவோம். டிஷ்யூ ஷாரி இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தக தக தகன்னு மின்னுதுங்களா கோல்டு கலர்ல. இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 40,000 ரூபாய் தரலாம். இது பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், காப்பர் ஜரிகைங்கண்ணா, காப்பர் ஜரிகை. இது பத்தி பாருங்க, இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சைபர் தாங்கண்ணா. இது எப்படின்னா இதுவும் வந்து ஒரு 50 இயர்ஸ் இருக்கும். இந்த சைபருங்கிறீங்க? ஆமாங்கண்ணா. இது ஏன்னா காப்பர் ஜரிகைங்கண்ணா, இது எதுவும் போகாதுங்கண்ணா. உங்க வீட்டுல கடப்பாக்கள் இருந்துச்சுன்னா இருக்குல்லீங்கண்ணா, எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் இருந்துச்சா எடுத்து 8883111718 இந்த நம்பருக்கு இருக்குல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க புடவைக்கு உண்டான வேல்யூவை தெரிஞ்சுக்குங்க. ஓகே சரிங்களா? நேர்ல வரணும் கூட அவசியம் இல்ல. நீங்க நேர்ல வரணும்னு கூட அவசியம் இல்லனா. நீங்க உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேங்கண்ணா, என்னோட டெஸ்டிமென்ட் காட்ட போறீங்களா? ஆமாங்கண்ணா, லைவ் டெஸ்டிமென்ட்ல பாத்துக்கலாம். லைவ் டெஸ்டிமென்ட்ங்கண்ணா, அப்படியே க்ளோஸ் அப் வாங்க. இங்க பாருங்க, கஸ்டமர் நம்பர் மென்ஷன் பண்ண வேணாம். சரிங்க சரிங்களா? இது மாதிரி இருக்குலீங்க சாரியை போட்டோ எடுத்து கஸ்டமர் அங்க இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. இதுக்கு உண்டான வேல்யூ நாங்க என்னன்னு இருக்குலீங்கண்ணா, உடனே டக்குன்னு இருக்குலீங்கண்ணா, பார்த்தோன்னே இருக்குல்ல ரீப்ளே இதுக்கு பண்ணிடுவோங்கண்ணா. பேரு வீணா வாசுதேவன். இவங்க பெங்களூர்ல இருந்து கஸ்டமர் பண்ணியிருந்தாங்கண்ணா. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் சாரி அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு வேல்யூ நான் சொல்லியிருந்தேன், அட்ரஸ் அனுப்பிச்சேன். ரிமைனிங் அவங்க பார்சல் போட்டு விட்டாங்க. பார்சல் போட்டு விட்டோன்னே ஜிபேல அமௌண்ட் அனுப்பிச்சு விட்டோம். அந்த கஸ்டமரோட ஃபுல்லா நல்லா வியூ பண்ணி வச்சுக்கோங்கண்ணா. அந்த கஸ்டமர் எவ்வளவு ஜெனியூன் பர்சன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு இந்த இதுலயே தெரியும். புரியுதுங்க. 10 days கழிச்சு அவங்க திருப்பி இருக்கு இல்லைங்க சாரி அங்க பாருங்க, ஹாய் சார், ஐ நோ திஸ் வேல்யூ திஸ் சாரி அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த சாரி அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கு உண்டான வேல்யூ பாருங்க, ஜஸ்ட் வெயிட்டிங் மேடம் அப்படின்னு சொல்லி போட்டு 3000 8000 3500 இது மாதிரி போட்டு வாய்ஸ் கால்ல சொல்லியாச்சுங்க. அவங்க ரிமைனிங் பார்சல் போட்டு விடுவாங்க. அதுக்கு உண்டான வேல்யூவை நாங்க ஜிபேல பண்ணிடுவோம். இது மாதிரி சேலை உங்க வீட்டுல இருந்தாலும் சரி எடுத்துட்டு வாங்கினா சரிங்களாண்ணா. ஒரே நிமிஷம், கஸ்டமர் வந்திருக்காங்கண்ணா. சரி ஓகே. மொத்தம் எத்தனை சாரிங்கக்கா கொண்டு வந்திருக்கேன் அக்கா? ஒரே நிமிஷம்க்கா, இது வீடியோ எடுத்துட்டு இருக்கோங்கக்கா. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க சரிங்களா? உங்க சாரி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது இது எல்லாமே நீங்க சொல்லுங்கக்கா. பிரதர் ஒரே நிமிஷம், நீங்க எடுத்து லைவாவே கேட்டுக்கோங்க நீங்க. சரிங்களா? இது பாத்தீங்கன்னா மேடம் ஒயிட் ஜரிகிங் மேடம், அதாவது வெள்ளி ஜரிகிங்க. இது ஒரு ரேட்டுக்கு போகுங்க. இதுவும் வெள்ளி ஜரிகிங்கக்கா. இதுவும் வெள்ளி ஜரிகிங்கக்கா. இந்த சாரி வந்து இருக்குல்லைங்கக்கா, இது வந்து ஒரு 1500 ரூபாய்க்கு போகுங்கக்கா. இது மாதிரி சாரி ஒரு 5000 ரூபாய்க்கு போகுங்கக்கா. இந்த சாரி இருக்குல்லைங்கக்கா, இந்த சாரி வந்து ஒரு 30,000 ரூபாய்க்கு போகுங்கக்கா. இது ஒரு 30, இது ஒரு 5 35, இது ஒரு 36,500 ரூபா வருதுங்கக்கா. தம்பி கொஞ்சம் பார்த்து சேர்த்து கொடு தம்பி, நான் கொடுமையில இருந்து வந்துக்கிறேன். இப்போ வந்து பெனிஃபிட்டா இருக்குன்னு தான் நாங்கள் இங்கே வந்தோம் தம்பி. சரி, நீங்கள் நல்ல ரேட்டு காசு தருவீங்கன்னு சொல்லி தான் நாங்கள் வந்தோம். 2-3 டைம் எங்கள் அத்தை சொல்லி தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஒரு 2-3 டைம் வந்துருக்குறோம். பார்த்து உன்னையே பார்த்து சேர்த்து கொடு தம்பி. மொத்தம் வந்து ஒரு 36,500 வருதுங்கக்கா. 37,000 ரூபாயா கொடுத்துடலாங்கக்கா. நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க, அதுக்கோசரமே இருக்குல்லைங்கக்கா. நான் ஒரு 1000 ரூபாய் சேர்த்து 38,000 ரூபாயா கொடுத்துட்றேங்கக்கா. சரிங்களாங்கக்கா? தேங்க்ஸ் தம்பி, ரொம்ப நன்றிங்க. நிறைய டைம் நாங்க வந்திருக்கோம். இங்க தான் நல்ல விலைக்கு கொடுக்குறீங்க. வாங்கக்கா, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா வாங்கக்கா. எங்களுடைய கடையோட 16வது ஆண்டு முன்னிட்டு இருக்குல்லங்கக்கா, உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டுங்கக்கா. நாங்க ஒரு 10 கலர்ல இருக்கல சாரி வச்சிருக்கோம். எங்களோட அன்பளிப்புங்கக்கா. இது உங்களுக்கு வர கஸ்டமர் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கறதா. ரொம்ப தேங்க்ஸ். ஒரே ஒரு நிமிஷம், யூடியூப் சேனல்ல விசிட் பண்ணுங்க. லைவா உங்களோட பைட் மட்டும் எடுத்துக்கலாங்களா? சரிங்க தம்பி. லைக் பண்ணுங்க. அக்கா வணக்கம். ஆக்சுவலா உங்க பேர் எங்க இருந்து வரீங்க அப்படிங்க தெரியப்படுத்துங்க. நான் கொடுமையில இருந்து வரேங்க. என் பேர் ரேணுகா தேவிங்க. உங்களுடைய பழைய சாரி வந்து இங்க கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாங்க. கண்டிப்பா நீங்க இங்க வரதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல விசாரிச்சிருக்கலாம். ஆமாங்க. சோ அங்கெல்லாம் போகாம இங்க வந்திருக்கீங்க அப்படின்னா என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமாக்கா? நிறைய இடத்துல நான் முதல்ல விசாரிச்சேங்க. அங்க ரொம்ப விலை கம்மியா கேக்குறாங்க. இங்க வந்து 2-3 டைம் எங்க அத்தை சொன்னாங்க. நாங்க வந்தோம், வந்து கேட்டா நல்லா
ட்ரெஸ் கொடுக்குறாங்க. ஓகே. எங்களுக்கு மனசு திருப்தியா இருக்குது. இப்போ அங்க வந்ததுக்கு எங்களுக்கு இது கொடுத்தாங்க, gift கொடுத்தாங்க. நாங்களும் நிறைய பேருக்கு சொல்றோம். சந்தோஷம் சந்தோஷம். இப்போ என்ன அப்படின்னா பார்த்துட்டு இருக்க மக்கள் ஒரு சிலவங்க வந்து ஈரோடு இருப்பாங்க, ஒரு சிலவங்க வேற மாவட்டத்துல இருந்து கூட இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு கூட நீங்க வந்து இங்க வரலாமா அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா உங்களோட கண்டிப்பா வரலாங்க. கண்டிப்பா அந்த கடையை நம்பி வரலாங்க. சரி சரி. கண்டிப்பா வந்து நல்ல மனசு திருப்தியா இருக்குங்க. வந்து வரலாம். ஓகே, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். கஸ்டமரே உங்கள்கிட்ட சொன்னாங்க என்ன எப்படி எவ்வளவு பிரைஸ் தரும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு அந்த gift கொடுத்தோம்னா இது லாப நோக்கத்துக்கோசரம் மட்டுமே இருக்குல்ல இந்த gift நாங்க கொடுக்கலைங்கண்ணா. இந்த கடை வச்சு ஒரு 16 வருஷம் ஆச்சுங்கண்ணா. சரிங்களா, எங்களை வாழ வச்ச மக்கள் எல்லாத்துக்குமே எங்கனால முடிஞ்ச ஒரு சம்மர் ஆஃபரா இருக்குல்லைங்கண்ணா, ஒரு மாசத்துக்கு மட்டும் இருக்குல்லைங்கண்ணா இந்த கிஃப்ட்டை நாங்க இருக்குல்லைங்கண்ணா கொடுக்குறோம். இது மாதிரி சாரீஸ் இருக்குல்லைங்கண்ணா, ஃபேன்சி பட்டு தாங்கண்ணா. இது எங்கனால முடிஞ்சது வந்து இது மாதிரி தான். இதுல ஒரு 10 கலர் 10 டிசைன் இது மாதிரிலாம் இருக்குங்கண்ணா. சாரி கொடுக்குறவங்களுக்கு கம்பல்சரி அது 500 ரூபாய்க்கு அவங்க சாரி கொடுத்தாலும் சரி, 70,000 ரூபாய்க்கு கொடுத்தாலும் சரிங்கண்ணா, கம்பல்சரி இது மாதிரி இருக்குல்லைங்கண்ணா ஒரு சாரி கிஃப்ட் கொடுத்துடலாம். சம்மர் ஆஃபர் இந்த ஒரு மாசத்துக்கு மட்டும்னா. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளவு நீட்டா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. பார்த்துட்டு இருக்க மக்கள் கண்டிப்பா இதுல வந்து கண்டிப்பாங்கண்ணா பார்த்துட்டு இருக்க மக்கள் வீட்டுல சாரி இருந்துச்சுன்னா போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதுக்கு உண்டான பெஸ்ட் பிரைஸ் இங்க யாருமே தர முடியாத பெஸ்ட் பிரைஸ், மார்க்கெட்லயே பெஸ்ட் பிரைஸா கொடுக்குறாங்க. உங்களுக்கு மேரேஜ் நீங்க போய் சாரி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா பியூர் வெள்ளி ஜெருகியா வாங்குங்க. அப்பதான் உங்களுக்கு உண்டான ரீவேல்யூ இருக்கும். உங்க சாரி வந்து ஃபேன்சி பட்டுன்னு விரும்பி எடுத்தீங்க அப்படின்னா டிசைன் பார்த்து நல்லா இருக்குங்கிறதுக்கோசரம் எடுத்துட்டு நாளைக்கு உங்களோட சாரி வந்து வெறும் ஒரு 30,000 ரூபாய்க்கு நீங்க எடுத்துருக்கலாம் ஒரு சாரி. அதோட ரீவேல்யூ இருக்குல்லைங்க, சைபர்னு சொன்னா உங்க மனசு கஷ்டப்படும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒரு நல்ல சொசைட்டி கடையில போய் எடுங்க, ஒரிஜினல் ஜருகை எடுங்க. அப்பதான் அதுக்குண்டான ரீவேல்யூ இருக்கும். இன்னைக்கு ஒரு 30,000 ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா மினிமம் அது ஒரு 15,000 ரூபாய் அந்த வேல்யூக்கு போகும். சாரி யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு ரீவேல்யூ கிடைச்ச மாதிரி இருக்கும், நம்ம ஃபங்க்ஷனுக்கும் எடுத்த மாதிரி இருக்கும். ஓகேனா, நன்றி, வணக்கம்.